ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரிபான் அஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபான் அஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 7. பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுற மாதிரி தெரியுது. மினாஸ்ட்ரியல் ஃபோல்ஸ் இதை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்டாடம் விளாட தோக்கடிச்சிட்டான். அவனுக்கு அந்த காயினும் கிடைக்குது. அந்த பேரியருக்குள்ள அலோவ் பண்ணி நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஸ்டாடம் ஸ்பிளிட் ஏற்படுது. ஐயோ யாராச்சும் வந்து காப்பாத்துங்க, போச்சு கதை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ கீழே விழுறான். டக்குன்னு ஒரு பலூன் ஏர் வெண்டிங் மிஷினா மாறி அதில் இருக்கிற பலூன்ல காத்த நிரப்புறான். அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு 10,000 பாயிண்ட்ஸ் கேட்குது. அதையும் நம்ம ஹீரோ கொடுத்து இப்போ ஃபாஸ்டா பலூன் நிரப்புறான். அந்த பேரியருக்குள்ள இப்போ நிறைய பலூன் லாக் ஆன உடனே நம்ம ஹீரோ ஒரு கார்ட் பாக்ஸ் வெண்டிங் மிஷினா மாறுறான். ஸோ வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இப்போ அப்படியே பாராஷூட் மாதிரி மெதுவா நம்ம ஹீரோ கீழே இறங்கிட்டு இருக்கான். இந்த டஞ்சன் பாக்குறதுக்கே ஒரு மேஸ் மாதிரி இருக்கு. எதுக்கு ஒரு நம்ம ஹீரோ அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ இப்போ சேஃப்டியா லேண்டிங் பண்ணி முடிச்சிட்டான். crocodile symbol காயின் வெளியே கிடக்காது. எப்படியாச்சும் எடுக்கணும். நம்ம ஹீரோ பாயிண்ட்ஸ் பார்த்தா 1 மில்லியன் பாயிண்ட்ஸ்க்கு மேல நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அப்படின்னா ஒரு ஸ்டாடம் விளாட தோக்கடிச்சா நிறைய பாயிண்ட்ஸோ கிடைக்கும் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ ஒரு வேக்கம் இருக்கிற வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குறான். லெவல் 2க்கு அப்கிரேட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோட டஃப்னஸ், டியூரபிலிட்டி இது எல்லாமே இப்போ தானாவே அதிகமாகுது. வேக்கம் வெண்டிங் மிஷினா மாதிரி நம்ம ஹீரோ இப்போ காத்த வச்சு அதை சக் பண்ணி அந்த காயினை உள்ள எடுத்துருதான். 8-legged crocodile காயின் ஸ்டாடம் விளாட் கிட்ட இருந்து அப்ட்ரைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அது சேவ் ஆகி இருக்கு. இவ்வளவுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னைக்குள்ள 2 ஹவர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் லிமிட் முடிஞ்சிருச்சு. ஒரிஜினல் ஃபார்முக்கே மாறுங்க அப்படின்னு ஒரு அலாரம் வரவும், அப்படின்னா என்னால ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோலார் பேனலை நம்ம ஹீரோ அப்கிரேட் பண்ணிருக்கான். ஸோ ஜஸ்ட் வெயில்ல நின்னாலே நம்ம ஹீரோக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இருக்கும். என்ன ஒரு நிம்மதி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா, என்ன இவங்க போன மாதிரியே கரடி மாதிரியே இருக்கு, ஓடி வருது, போச்சு அவங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ இன்விசிபிள் ஆகுறான். கைஸ் எனக்கு அடிபட்டிருக்கு, நீங்க என்ன விட்டுட்டு ஓடுங்க அப்படின்னு அதுல ஒருத்தி சொல்லவும், கண்டிப்பா ஒன்னு விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்றான். ஹீரோ இன்விசிபிளா மாறி அந்த பசங்க போனதுக்கு அப்புறமா பேரியரை வச்சு ரிங்ஸை புஷ் பண்ணி அவங்க மேல அடிக்கிறா. அதுங்களும் பயந்துட்டு ஓடிடுது. அந்த கியூட்டான பேர் கேட் சேஃபா போயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ பார்த்தா அவ்வளோ ஈஸியில அதுங்க நம்மளை துரத்துறத விடாது அப்படின்னு இவங்க திரும்பி வந்து பாக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போகும்போது இந்த இரும்பு பொட்டி இங்க இல்ல அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றாங்க. இப்போ இது பேசுதுன்னு அவங்க பயப்படுறாங்க. போச்சு நான் அவங்கள பயன்படுத்திட்டேன், இப்போ என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் இந்த பொட்டி மாறிடுச்சுன்னு அவங்க பாக்குறாங்க. மீட் பால வர வச்சு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட தூக்கி போடுறான். வாவ் ஸ்மெல் ரொம்ப அருமையா இருக்குன்னு பார்க்கவும், ஹலோ தார் ப்ளீஸ் இன்சர்ட் காயின்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏதாச்சும் டஞ்சனோட ட்ராப்பா தான் இருக்கும். ஹே இது சாப்பிடாதீங்க, ஷார்ட் நாக்க கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றான். அப்படின்னா இவங்க பேரு மீக்கனே சோகா பெல் ஷாட் அப்படின்னு இவங்க பேசுறத வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். செத்தாலும் பரவாயில்ல எனக்கு நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு பெல் போய் சாப்பிடுறான். டிவாவரிங் டெவில்ஸோட பேரையே நீ கெடுத்துருவா போலயே அப்படின்னு மீக்கனே சொல்லப்போம். டிவாவரிங் டெவில்ஸா, ஓ அப்ப இவங்களும் அந்த ஹண்டர்ஸா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சூப்பரா இருக்கு அப்படின்னு பெல் சொல்லப்போம். இப்ப காயினை போட்டு மத்த எல்லாரும் வாங்கி பாக்குறாங்க. கைஸ் இது சேஃப் இல்ல அப்படின்னு அந்த லீடர் மீக்கனே சொன்னாலுமே அவனுக்கோ பசிக்குது, சோ பாய்சன் இருக்கான்னு செக் பண்ணதான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறான். இந்த பேர் கேட்ஸ்லாம் ஒரு ஹண்டர்ஸ் தான். இவங்க குரூப் நேம் விராஷியஸ் டெவில்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியாச்சும் இவங்க கூட நான் கம்யூனிகேட் பண்ணிட்டா போதும், இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, நம்ம திரும்ப போறது நல்லதுன்னு லீடர் சொல்லவும், நம்ம ஏதாச்சும் ட்ரெஷர் எடுக்காம இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லவும், நம்ம ஒண்ணு வெறுங்கையோட போறது இல்லையா, நம்ம கிட்ட தான் இது இருக்கேன்னு லீடர் சொல்றான். என்னையா இவங்க ட்ரெஷர்னு சொல்றாங்க, பரவாயில்ல நான் யாருக்கும் சொந்தம் கிடையாது, லாமிஸ் தான் என் பார்ட்னர், சோ பேட் நம்ம ஹீரோ சொல்லவும், இது திரும்பவும் பேசுது, கிட்டத்தட்ட நம்ம பேசுறதுக்கு தான் அது ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பெல் சொல்றான். ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றான். இது சம்பந்தமே இல்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு மேக்கனே சொல்லவும், கொஞ்சம் யோசிங்க கண்டுபிடிச்சிருவீங்க நம்ம ஹீரோ நினைச்சா இது ஒரு முட்டாள் பாக்ஸா இருக்கும், அதான் வளரிட்டு இருக்கு அப்படின்னு மேக்கனே சொல்றான். இவன் இது முட்டாளா இருந்தாலும் இது சாப்பாடு தருது, நம்ம தூக்கிட்டு போலான்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்சமாச்சும் உங்க மூளையை யூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சூக்கோக்கு அடிபட்டிருக்கு, நம்ம 3 பேரும் சேர்ந்து தூக்கலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணா அது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இவங்களால என்ன தூக்கிட முடியாது, நான் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ வீல்ஸை வந்து வர வைக்கிறான். கைஸ் இதுக்கு வீல்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்துச்சா என்ன, சரி எப்படியோ அப்படின்னு இப்ப தள்ளிட்டே போறாங்க. செயின் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துல வித்தோம்னா நமக்கு கண்டிப்பா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. போற வழியில திடீர்னு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிக்கவும், என் பேரியர் இருக்கு கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அதை காமிக்கிறான். அச்சோ இந்த பாக்ஸ் எங்களை புடிச்சு வச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஷார்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ அவனை பேரியரை விட்டு வெளியே அனுப்புறான். இந்த பசங்க பயப்படுறாங்க, இது பேக் ஃபயர் ஆயிடுச்சு, வெள்ளையும் நான் இதை விட்டு வெளியே அனுப்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே அனுப்புறான். இந்த பாக்ஸ் ஏன் திடீர்னு இப்படி பண்ணுது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சொன்னல இது ஒரு ட்ராப்பா இருக்கும், இதை நம்ப கூடாதுன்னு அப்படின்னு மீக்கனே சொல்றான். நான் அதை பண்ண வேண்டியது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப டிஸ்பிளேவா வச்சு காமிச்சா வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ் மட்டும் தான் அதுல ஓடுது. அலங்கீரும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பார்க்க லெட்டர்ஸ் மாதிரி இருக்கு, பட் ஒண்ணுமே புரியலையே அவங்க பாக்குறாங்க. எப்படி புரியும், ஏன்னா அது ஜாப்பனீஸ்ல இருக்கு. இந்த பசங்க நம்பிக்கையை நான் திரும்ப பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மீட் பால கொடுக்கவும், இந்த பாக்ஸ் உண்மையிலே ஒரு சூப்பரான பாக்ஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா எதுக்கு நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த பசங்களை மடக்கிறது ஈஸியா இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். திரும்பவும் மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது. டக்குனு இவங்க எல்லாம் அங்க இருந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ பெட்ரோல் போடுற மிஷினா மாறுறான். சைட்ல இருக்கிற ஹேண்டில்ல சேஃப்டி லாக் இருக்கு, யாராச்சும் எடுத்தா மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா அந்த இடம் அதிரவா அது கீழே விழுது. நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ பெட்ரோலை ஃபில் பண்றான். இடம் ஏன் அதிர்ச்சுன்னு பார்த்தா இந்த ஸ்டாடமோட லாடான ஃப்ளேம் ஸ்கெலடைட்டன் அங்க வந்து நிக்குது. எல்லாரும் ஓடுங்கன்னு மீட்னு சொல்றான். நம்ம ஹீரோவையே சேர்த்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. அந்த மான்ஸ்டருமே இவங்கள அட்டாக் பண்ண வரல, இந்த ஃப்ளேம் ஸ்கெலடைட்டனுக்கு பயந்து தான் ஓடி வந்திருக்குது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம், நம்ம சீக்கிரமா
நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. இந்த ஸ்ட்ராடம் லார்ட தோக்கடிச்சா நமக்கு ட்ரெஷர் கிடைக்குமா, ஆனா இதை எப்படிப்பா நம்மளால தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ஷார்ட் கேட்கவும் நானும் அதை ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ நைட் ஆகுது, எல்லாருமே அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சில ஃபிளேம் ஸ்கெலிட்டன்ஸ் அந்த இடத்துக்கு வரதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். எனக்கு இன்னும் 2 மீட் பால் தா அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு தூக்கத்துல வளரிட்டு இருக்காங்க. என்ன சவுண்டு? அச்சோ, ஃப்ளேம் ஸ்கெலிட்டன் வருது. இது மட்டும் நம்ம அட்டாக் பண்ணலன்னா இது ஃப்ளேம் ஸ்கெலிட்டன் சமன் பண்ணிருமே அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு வாட்டர் பாட்டில கொடுக்குறான். நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தண்ணி அதுங்க மேல தெளிச்சு ஃப்ளேம் போனதுக்கு அப்புறமா மீக்கனே போயிட்டு டக்குன்னு அதுங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றான். ஆள் அந்த பசங்க ஸ்பீடாவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோ பாக்குறான். நமக்கு சாப்பாடு தேவைப்பட்டப்போ இது சாப்பாடு கொடுத்துச்சு, இப்போ தேவைப்பட்டப்ப பாட்டில் கொடுத்துச்சு. ஒருவேளை இதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குமான்னு பெல் கேட்கவோ சூப்பர் டா பெல் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹலோ தேர் அப்படின்னு சொல்றான். பாத்தியா, இது சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கு, இதுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி மீக்கனே சொல்றான். இப்போ ஒரு வழியா இவங்க என்ட்ரன்ஸ் கிட்ட நெருங்கிட்டாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ ஃபைட் பண்ற ஒரு சவுண்ட் கேக்குது. எனக்கு எதுவும் சவுண்ட் கேட்கலையே, இவங்க காது ஷார்ப்பா போல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். என்ன நடக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் இப்போ போறேன். காய்ஸ் பிரச்சனை இல்ல, டைரக்டர் பியரும் ஒரு ஹண்டர்ஸும் தான் இங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு வெறும் கையாலேயே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறா தெரியுமா. பாக்ஸோ எங்க இருக்கானப்பா கத்திட்டு இருக்கா. திரும்ப ஒன்னு பார்த்தேன், பஞ்ச் பண்ணாம விட மாட்டேன்னு கத்திக்கிட்டே ஃபைட் பண்றாப்பா அப்படின்னு சொல்லப்போ கண்டிப்பா அது லாமிஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். இங்க லாமிஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வர்றதை பார்த்துருதா உண்மையிலே பஞ்சு ஓட்டுருவாலும் நம்ம ஹீரோ பயப்படுறான். பாக்ஸோ அப்படின்னு சொல்லி இப்போ ஃபாஸ்டா ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோக்கு 120 டேமேஜ் ஏற்படுது. லாமிஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவகிட்ட உண்மையை சொன்னோம். அவ ரொம்பவே வருத்தப்பட்டா. அல்ல நாங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மினாஸ் ரியல் ஃபோல்ஸ் ஹாப்பி ஆகுறாங்க. கிடைக்கலன்னா எங்க கேப்டன் மூஞ்சிலே அவ பஞ்ச் பண்ணிருப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. லாமிஸ்க்காக தான் என்ன தேடி இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டைரக்டர் பியர் இந்த இரும்பு போட்டு என்னதுன்னு மேக்கனே போய் கேட்கவும் உங்களுக்கு தெரியாதுல்ல, இதுதான் பாக்ஸோ, இவனை சேஃப்டியா அவ்வளவு தூரம் இந்த இடத்து வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். எல்லாருக்கும் நான் ட்ரீட் வைக்கிறேன் டைரக்டர் சொல்றாரு. சாதாரண மேஜிக் ஐட்டம் தானே மேக்கனே கேட்கவும் பாக்ஸ் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன், நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்லவும் ஆனா அது சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை தான் வளரிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி மேக்கனே கேட்கலாம். நீங்க அதை கண்டுபிடிக்கல டைரக்டர் பியர் கேட்கவும் பாக்ஸாவால சில குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் பேச முடியும். அளவுதாருன்னா எஸ்ன்னு அர்த்தம், டூ பேடுனா நோன்னு அர்த்தம் லாமிஸ் சொல்லவும் நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது மீட் பாலான்னு கேட்கவும் ஹலோ தார் நம்ம ஹீரோ சொல்றான். வெளில பார்த்து இது ஷார்ட் தானு கேட்கவும் டூ பேடு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ நாங்க பேசின எல்லாமே இதுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கீழே விழுந்த டயத்துல லாமிஸ் வந்து மயக்கத்துல இருந்திருப்பா. மயக்கத்துல இருந்து லாமிஸ் இருந்துச்சு. நம்ம ஹீரோவா அவங்க அப்படி விட்டுட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னன்னாலும் நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கணும்னு அவங்கள இந்த இடம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கா. நேச்சுரல் ஃபோல்ஸ் ஹெல்ப்போட ஒரு வழியா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இதை விடவோ சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye guys. Next episode meet பண்ணலாம்.